எக்ஸலண்ட். ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிற விஷயத்தை படித்து நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார் எனக்கு இப்போ ரொம்ப சிம்பிளாக புரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்ட்டில் நிறைய ஒரு 360 ஸ்டோரி டெய்லி ஒரு பேராகிராஃப் எடுத்து அதில் புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கிற மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை வந்து ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் பர்சன் பேசினா எப்படி பேசுவார் அப்படிங்கிறதையும் நம்ம வாய்ஸோடு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். ஸோ இதன் மூலமாகவும் நிறைய இப்போ கேட்கும்போதே என்ன பேசுகிறாங்கன்றதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம பண்ணினோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேச போகிறோம். இந்த பார்ட்டில் ஸ்பீச் டெக்னிக்ஸ் ஃப்ளூயன்சி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை பேசி நம்ம எப்போ சார் பேசுவோம், நம்ம சத்தம் போட்டு பேசணும், அவ்வளோதான். அதுக்குண்டான ட்ரைனிங்கை இந்த கோர்ஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐடியா யூனிட்ஸ். நம்ம பேசுகிறதுங்கிறது எதையோ பேச முடியாது. நம்ம மைண்டில் சில ஐடியா வருது, அந்த ஐடியாவை தான் நான் டெலிவர் பண்ணுறேன். அப்போது நான் பேசுகிறது எப்படி ஆக்சுவலாக பேசுவேன்னா, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மில் பேச முடியாது. பேசும்போது மட்டும் நான் எப்படி பேசணும், ஒவ்வொரு ஐடியாவாக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சேலத்துக்கு போனேன், அங்கே நிறைய மாம்பழங்கள்லாம் இருந்தது, ஒன்று வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறோம், 4-5 ஐடியா யூனிட்டை நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஒவ்வொரு ஐடியா யூனிட்டையும் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் ஆங்கிலத்தில். I went to Salem. I saw mangoes. Bought some and tasted it. It was very nice, delicious. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஐடியா யூனிட்ஸ் ஒவ்வொரு வார்த்தைகளும் வார்த்தை குரூப்பும் என்ன சொல்லுது, ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வார்த்தை குரூப்ஸை வந்து நம்ம பேசணும். நிறைய வார்த்தை குரூப்பை வந்து நம்ம திரும்ப 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 பேசுகிறதுனால தான், சத்தம் போட்டு பேசுகிறதுனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் பேச முடியும். ஸோ 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், சென்டென்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதுகிற மாதிரிலாம் பேசவே முடியாது. நிறுத்தி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். அதுதான் ஐடியா யூனிட்னு சொல்கிறோம். அந்த ஐடியா யூனிட்டுக்கு நமக்கு இந்த வேர்டு குரூப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு 2-3 வார்த்தை சேர்ந்தது ஒரு வேர்ட் குரூப்ஸ், இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் வந்து நம்ம கொடுப்போம். அதில் ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில வேர்ட் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பை ஆக்சிடெண்ட், அச்சீவ் யுவர் எய்ம், இன் ஆக்ஷன், அவுட் ஆஃப் ஆக்ஷன், டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சம்படி, பிரேக் த அக்ரீமெண்ட், கோ இட் அலோன், ரீச் an agreement, as always, answer the door, within arm's reach. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். பை ஆக்சிடெண்ட்னா அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ பை ஆக்சிடெண்ட். அப்போது ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் என்ன வரணும், பை ஆக்சிடெண்ட் அப்படின்னு வரணும். அப்போது இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு 10 முறை நீங்கள் உங்கள் காதால் கேட்டு நீங்கள் நம்ம வந்து பேசும்போது, ரியலாகவே நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள்லாம் என்ன ஆகும், தன்னால் வெளியே வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் வந்து இதை ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் பர்சன் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ப்ளே பண்ண போகிறேன். நல்லா காதில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேட்டர்னில் ஒரு 10 முறை சொல்லுங்கள். ஓகே. By accident, achieve your aim, in action, out of action, take advantage of somebody, break the agreement, go it alone, reach an agreement, as always, answer the door, within arm's reach. இவர் பேசுகிற மாதிரி ஸ்டைலிஷாக ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் பர்சன் மாதிரி பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் எந்த வார்த்தையை எப்படி வந்து அழுத்தி பேசுகிறாரு, எந்த வார்த்தையை நல்லா வெளியே கேட்குற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கோ இட் அலோன் அப்படின்னா, கோ இட் அலோன் அப்படின்னு பேச மாட்டார். பார்த்தீங்க அப்படின்னா கோ இட் அலோன், அப்போது அந்த இட்டுங்கிறது சைலண்ட்டான மாதிரி சத்தம் வரும். அதை கவனித்து நீங்கள் உங்களுடைய பாணியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.